யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பேசுவது முனைவர் சரஸ்வதி நாகப்பன். வருகின்ற 14/7/2025 அன்று நல்ல ஒரு கும்பாபிஷேகம் மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடக்க இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு கண்கோடி வேண்டும். ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தாலோ, ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பொருளுதவி செய்தால், ஒரு கும்பாபிஷேகத்தை போய் பார்த்தால், இறைவனை வழிபட்டால், அந்த புனித நீரை தங்கள் தலையிலே தாங்கிக் கொண்டால் ஏகப்பட்ட புண்ணியங்கள் உண்டு. அப்படி முதல் படைவீட்டிலே எழுந்தருளி இருக்கிற முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அந்த திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற முருகனுக்கு பல்வேறு நாமங்கள் உண்டு. முருகன் என்று சொன்னாலே பல்வேறு நாமங்களுக்கு உரியவனவன். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் என்று நிறைய பெயர்கள் உண்டு, நிறைய நாமங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த முருகனுக்கு பெயர் கல்யாண முருகன். கல்யாண முருகன் என்பதை காட்டிலும் இன்னொரு பெயர் அன்னதான முருகன் என்று பெயர். அன்னதானம் என்பது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தானங்களிலே முதலாவதாக செய்யக்கூடிய தானம். யார் ஒருவர் பசியோடு வந்தால் அந்த பசிப்பிணியை யாரெல்லாம் போக்குகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் உடனே ஓடோடி வந்து கருணை செய்யக்கூடியவன். அதனால் அந்த முருகனுக்கு பெயர் அன்னதான முருகன் என்று பெயர். அப்படிப்பட்ட முருகனுக்கு கும்பாபிஷேகம். அந்த முருகனுக்கு என்ன மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால், 5 படைவீடுகளிலே அமர்ந்திருக்கின்ற முருகனுக்கு எல்லா அபிஷேகமும் உண்டு. பாலிலே இருந்து தொடங்கி, விபூதியிலிருந்து தொடங்கி, பஞ்சாமிர்தத்திலிருந்து, புனுகிலிருந்து அத்தனையும் வைத்துத்தான் அதற்கு அபிஷேகம் நடத்துவது உண்டு. அது அபிஷேகத்தினுடைய பலன். ஆனால் திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற முருகன் மணக்கோலத்தில் சிற்பமாக இருக்கிறார். அவருக்கு அபிஷேகம் இல்லை. சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற பெயருடன் இருக்கிறவர் அவர். அவருக்கு அபிஷேகம் இல்லை. வேறு யாருக்கு அபிஷேகம் என்று விசித்திரமாக கேட்கிறீர்களா? யாருக்கு அபிஷேகம் தெரியுமா? முருகப்பெருமான் பக்கத்திலே இருக்கிற வேலுக்குத்தான் அங்கே அபிஷேகம் உண்டு. எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு முதல் படைவீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற வேலுக்கு உண்டு. அந்த வேலுக்குத்தான் அபிஷேகம் நடத்தப்படுவது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் உள்ளடக்கியது அந்த வேல். அந்த வேலுக்குத்தான் அங்கே அபிஷேகம் நடக்கிறது. திருமண கோலத்திலே இருக்கிற முருகப்பெருமான் வேலோடு சேர்ந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கிற போது நமக்கு என்ன கேட்கிறோமோ அதை நடத்தி தரக்கூடிய ஆற்றல் உடையவனாக எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றத்திலே விளங்குகிறார்.